إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக அவனது மார்க்கத்தை படிப்பதற்காக இந்த இடத்திலே நம்ம எல்லோரையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன் வ இன்னமா அன காசிமுன் வல்லாஹு யுஅதி. ரவாஹுல் புகாரி. யாரை அல்லாஹு தாலா நேசிக்கிறானோ விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா மார்க்கத்தில் ஒரு தெளிவையும் விளக்கத்தையும் அல்லாஹு தாலா கொடுப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் மார்க்கத்தில் தெளிவு கிடைப்பது, மார்க்கத்தில் ஒரு விளக்கம் கிடைப்பது என்பது அல்லாஹு தாலா எங்களை நேசிக்கிறான் விரும்புகிறான் என்பதனுடைய ஒரு அடிப்படை. அந்த ஹதீஸினுடைய கருத்தின் வெளிச்சத்தில் தான் அல்லாஹு தாலா நம்ம எல்லோரையும் இந்த இடத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறான். வேறு எந்த நோக்கங்களும் கிடையாது. அல்லாஹ்வை பற்றி படிப்பதற்காக, பேசுவதற்காக, கேட்பதற்காக, பயன்பெறுவதற்காக நாம் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்றால் இது அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறான், இரக்கப்பட்டிருக்கிறான் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு தாலா இந்த இடத்தில் எங்களை கொண்டு வந்து அமரச் செய்திருக்கிறான் என்றால், எவ்வளவு மக்கள் இந்த நேரத்தில் பராக்காக கேளிக்கையில் கூத்தில் நேரத்தை காலத்தை செலவழிக்கும் பொழுது நம்மை அல்லாஹு தாலா தெரிவு செய்து இந்த இடத்திலே உட்கார வைத்திருக்கிறான், அமர வைத்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் எங்கள் மீது இறக்கப்பட்டிருக்கிறான், அன்பு கொண்டிருக்கிறான் என்பதுதான் அடையாளம். அப்போ எனவே அல்லாஹு தாலா செய்த ஒன்றுக்கு, அல்லாஹ் எங்கள் மீது அன்பு கொள்கிறான் என்ற அந்த ஒன்றுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே நாம் அல்லாஹுடைய சிந்தனையோடு இருக்க வேண்டும். வேறு எந்த ஒரு கேளிக்கையோ கூத்தோ அல்லாஹுடைய சிந்தனை விட்டு பராக்காக்கின்ற எந்த ஒரு நடவடிக்கையும் நம்மிடம் இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் யத்லூன கிதாபல்லாஹ் வ யததாரஸூனஹு பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா வ கஷியத்துஹுமுர் ரஹ்மா வ ஹஃபத்துஹுமுல் மலாயிகா வ ذكرஹுமுல்லாஹு ஃபீ மன் இன்தா. ரவாஹு முஸ்லிம். எந்த ஒரு சமூகம் அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஒன்று சேர்ந்து, அவர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளியில் ஒன்று சேர்ந்து அமர்ந்து அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதுகிறார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கிறார்கள் என்றால் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருந்து ஒரு வகையான அமைதி இறங்கி கொண்டே இருக்கும். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய அமைதி சக்கீனத் இறங்கி கொண்டிருக்கிறது. வகஷியத்துமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய கருணை அன்பு இவர்களை சூழ்ந்திருக்கிறது. வஹஃபத்துமுல் மலாயிகா, இந்த இடத்துல இப்ப உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களை வஹஃபத்துமுல் மலாயிகா, மலக்குமார்கள் தங்கள் இறக்கைகளால் அரவணைத்துக் கொள்கிறார்கள். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீ மன் இன்தா, இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரை பற்றியும் அல்லாஹு தாலா மலக்குமார்களிடம் பெருமை பாராட்டி பேசுகிறான். தம்பி, உங்களோட பேர் என்ன? பேர் என்ன? ஜெயித். ஜெயின். ஜெயின். இப்போ இந்த ஜெயின் என்ற புள்ள, இவர பேர் அல்லாஹ் வந்து சொல்லி மலக்குமார்களிடத்தில் சொல்றான்டா. அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம் இது! நானா சொல்லல. வதக்கரஹுமுல்லாஹு ஃபீ மன் இன்தா. ரவாஹு முஸ்லிம். முஸ்லிம் வர ஹதீஸ். இங்கே இருக்கக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹு தாலா மலக்குமார்களிடம் பெருமை பாராட்டி பேசிக்கொண்டு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறான். இந்த சிறுவன், இந்த பிள்ளை, இந்த அடியான் அப்துல்லா முஹம்மத் என்பவர்கள் எனக்காக அல்லாஹுடைய மாளிகையில் ஒன்று சேர்ந்து என்னை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று இங்கே லைவாக ஃபோனில் மொபைலில் போகிற மாதிரி அல்லாஹு தாலா அங்கே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான். யாருக்கு? மலக்குமார்களுக்கு. அப்படி இருக்கும் பொழுது என் அடியான் என்னை பற்றி பேசுகிறத கேட்கிறான் என்று அல்லாஹ் அங்கே சொல்லும் பொழுது எங்கட உள்ளம் வேற ஏதோ ஒன்றை யோசிச்சுட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? நல்ல விளைக்குங்க இந்த விஷயத்தை. ஏன்னா எங்களுக்கு இப்போ உங்களோட முகத்தை பார்க்குறேன், உங்களோட முகத்தை பார்க்குறேன், என்ன பார்க்குறீங்க?
நான் நினைக்கிறேன் என்ன பார்த்துட்டு நல்லா அவதானமாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நான் விளங்கிக் கொள்வேன். ஆனால் அல்லாஹு தஆலா எப்படி யஅலமு ஹாயினத்தல் அயுனி வமா துஃபி ஸுதூர் வலகத் خلقنال இன்சான் ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد إذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. அல்லாஹு தஆலா யஅலமு ஹாயினத்தல் அயுன், கண்கள் இப்படி காட்டுறது, சாடை செய்கிறது, சமிக்கை செய்கிறது, கண்ணினுடைய மோசடிகளை அல்லாஹ் அறிகிறான். வமா துஃபி ஸுதூர், இதயங்கள் மறைத்து வைத்திருக்கின்ற ஒவ்வொன்றையும் அல்லாஹ் அறிகிறான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, பார்வை என்ன நோக்கி இருக்குது, உங்களோட உள்ளம் எங்கே இருக்குதுங்கிறத அல்லாஹ் பார்க்குறான். அதனால தான் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, கிபிலத்துல் கல்ப் வந்து என்ன கிபிலா இருக்குது. நான் தொழும்பொழுது உடம்புக்கு ஒரு கிபிலா இருக்குது, உள்ளத்துக்கு ஒரு கிபிலா இருக்குது. உடம்பு எதை நோக்கி நிற்கணும்? கிபிலத்துல் ஜஸத் எது? உடம்புடைய கிபிலா காபத்துல்லா. எங்கால பார்த்து தொழுதா? உடம்புடைய கிபிலா என்ன? எங்களோட உடம்புடைய கிபிலா காபத்துல்லாவை நோக்கி நாங்கள் என்ன செய்யணும்? தொழணும். உள்ளத்துடைய கிபிலா என்ன? கிபிலத்துல் கல்ப் அல்லாஹ். உடம்பு தான் என்ன? காபத்துல்லாவை நோக்கி இருக்கணும். கல்வி எதை நோக்கி இருக்கணும்? அல்லாஹ்வை நோக்கி இருக்கணும். இப்போ ஒரு ஆள் வந்து வளமையாக தொழுகிற ஒரு ஆள் இங்கால தொழாமல் அங்கால தொழுதுட்டு இருந்தாருன்னா நாங்கள் பார்த்து சிரிப்போம். அப்படி தானே? இன்னும் இவ்வளோ நாள் தொழுகிறார், 8 வருஷமாக தொழுகிறார், 10 வருஷமாக தொழுகிறார், அங்கால பார்த்து தொழுகிறார், கிபிலாவே தெரியாது. இதே மாதிரி தான் அல்லாஹ்வை பற்றி பேசும் பொழுது, தொழும் பொழுது, நாங்கள் வேற யாரையோ யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, வேற ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது மலக்குமார்கள் பார்த்து சிரிப்பாங்க. எப்படி 50 வருஷமாக தொழுகிறான், இன்னும் கிபிலத்துல் கல்ப், உள்ளத்திர கிபிலா என்னன்னு தெரியல, அல்லாஹ் விட்டும் தூரமான நிலையில் தொழுது கொண்டு இருக்கிறான். அப்போ அந்த தொழுகைக்கு அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? ஃபவைலுல் லில் முஸல்லீன், அந்த தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும். தொழுது வேலை இல்லை. அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தொழுது கொண்டுதான் இருக்கிறார்கள், தொழுகையில் இருந்து பராக்காக இருக்கிறார்கள். அப்போ எனவே நாம் கல்புடைய கிபிலாவை சரியாக வச்சுக்கணும். எங்களோட முகம், எங்களோட பார்வை எப்படி நேராக இங்கே இருக்குதோ, எங்களோட கல்பு அல்லாஹ்வை நோக்கி இருக்கணும். அப்போ எனவே அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து மலக்குமாரிடம் சொல்லும் பொழுது நாங்கள் அல்லாஹ்வை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தால் அது எங்களுக்கு அல்லாஹ் செஞ்ச மிகப்பெரிய அருள், நாங்கள் அல்லாஹ்க்கு செய்கிற நன்றி கடன். அப்படி இல்லாமல் அல்லாஹ் இந்த அடியாண்டு சொல்லும் பொழுது நாங்கள் உலகத்தை பற்றி, கடையை பற்றி, வீட்டை பற்றி, வியாபாரத்தை பற்றி யோசிச்சுட்டு இருந்தால் எங்களுடைய நிலை எப்படி இருக்கும், அல்லாஹ் எப்படி எங்களை பார்ப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் எந்த ஒரு விஷயம் அல்லாஹ் படைச்சிருக்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், வலகத் ஹலக்னல் இன்சான், நாங்கள் மனிதர்களை படைச்சிருக்கிறோம். வனஅலமு மா துவஸ்விசு பி நஃப்ஸு, அவருடைய நஃப்ஸில் என்ன ஊசலாடுதோ, நஃப்ஸில் யுவஸ்விஸ்னா வாயால் பேசுறதல்ல, உள்ளத்தில் வந்து வந்து போகுமே, தக்பீரை கட்டினா வந்து வந்து போகுமே, அங்கே போகிறது இங்கே போகிறது, எல்லா நாட்டுக்குமே. உலகத்தில் மிக வேகமாக பயணம் செய்கிறது எது சொல்லுங்க? நம்முடைய நஃப்ஸ், கல்ப், நம்முடைய சிந்தனை தான். இங்கே இருப்போம், அமெரிக்காவுக்கு போய் தந்துடும், ஒரு செகண்டும் இல்லை, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். அப்போ அது வந்து மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கு. இவர் எங்கே இருக்கிறார்? கனடாவில் இருப்பார், சுவிஸில் இருப்பார், சில நேரம் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேயும் இருப்பார். ஆனால் இது நாங்கள் போயிட்டு வாரது. இந்த சிந்தனை அல்லாஹு தஆலா சொல்கிறான், வனஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவனது பிடரி நரம்பை விட நாம் சமீபமாக இருக்கிறோம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அப்போ நாம் பேசக்கூடிய விஷயங்கள், கேட்கக்கூடிய விஷயங்களை நாம் வாழ்க்கையில் அமல் செய்யணும் என்ற நோக்கத்தில், எண்ணத்தில் இருப்போமாக இருந்தால் வாழ்க்கையில் நாம் கழித்த நேரங்களில் மிக மிக பெருமதியான நேரம் இதுவாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, சோதனைகள் என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை பொறுத்தவரையில், இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா சோதனையாகத்தான் ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த உலகம் என்பது ஒரு சோதனை களம். குறிப்பாக முஃமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு அவர்கள் பிறந்தது முதல் இறக்கும் வரை சோதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸ், மக்கள் நினைத்துக் கொண்டார்களா, ஐ யுத்ரகு ஐ யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், மனிதர்கள் நினைத்துக் கொண்டார்களா நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டோம், முஸ்லீம்கள் என்று ஆகிய பின்னால் அவர்கள் சோதிக்கப்படாமல் அப்படியே விட்டுவிடப்படுவார்கள், சோதிக்கப்படாமல் விடப்படுவார்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா?
அப்படி என்றால் ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னாலே சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் கலிமா சொல்லிவிட்டால், ஆமன்னா ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னாலே அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். சோதிக்காமல் அல்லாஹ் விட மாட்டான். எல்லா வகையிலும் சோதனை வரும். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை பொதுவாக சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துனியா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர், மூமினுக்கு சிறைச்சாலைன்னு சொன்னாங்க. அப்போ வாழ்க்கையில் ஒரு மூமின் எல்லா இன்பங்களையும் இங்கே அனுபவிக்க முடியாது, எல்லா நினைச்ச சுகந்தங்களையும் அவன் இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியாது. ஒரு நொடி சந்தோஷமாக இருந்தால் அடுத்த நொடி கவலையாகத்தான் இருக்கும். அப்போ நம்ம நினைக்கிற எப்படா விடிவு கிடைக்கும் என்று, விடிவு கிடைக்காது. ஏனென்றால் ஒரு முஃமினுடைய சந்தோஷம் ஆரம்பிக்கிற இடமே எங்கே தெரியுமா? மவுத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ இங்கே இருந்து வந்தால் தான் நமக்கு தெளிவாக புரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் இருக்கிற நேரம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வாராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசி எழும்ப முடியாத சக்ராத்துடைய வேதனை, சக்ராத்துடைய வேதனையில் இருக்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பக்கத்தில் இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வை நோக்கி வரும்பொழுது எப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மகளை அப்படியே அரவணைச்சு வரவேற்பார்கள். இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வாரதை பார்க்குறாங்க, எழும்ப இயலாது. அந்த அளவு சக்ராத்துடைய வேதனை, எழும்ப முடியாது. ஃபாத்திமா வாரதை கண்டு சந்தோஷப்படுறாங்க. எப்பொழுதுமே எழும்பி அப்படியே அவர்களை அரவணைச்சு கூட்டிட்டு வர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வரும்பொழுது அவர்கள் அரவணைக்க முடியவில்லை. அவர்கள் பார்க்கிறார்கள், கண் சாடையாலே அவங்க பார்க்குற பார்வையிலே விளங்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நடந்து வரும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து வருவதை போன்று இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு தெரியும் இதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்ப மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கடைசி நேரத்தில் சக்ராத்துடைய நேரத்தில் இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி நடந்து வார அந்த அன்பு உள்ளத்தில் இருக்க போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள் நடந்து வருகிறார்கள். அந்த எண்ணம், அவர்களுடைய பார்வை, சிந்தனை எல்லாம் ரசூலுல்லாவாக அப்படியே காட்சி அளிக்கிறது. அப்போ அவங்க அந்த ஹதீஸில் அறிவிப்பிலே சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடை போன்று இருந்தது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்தாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, சக்ராத்துடைய நேரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. வா கர்பா அபதா சொன்னாங்க, என்னுடைய தந்தைக்கு, வா கர்பா அபா என்னுடைய தந்தைக்கு ஏற்பட்டிருக்கிற வேதனையே, கஷ்டமே என்று அப்படியே சொல்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. என்னுடைய தந்தைக்கு இப்படி ஒரு வலி, இப்படி ஒரு வேதனை, இதை பார்க்க முடியலே. அந்த மகள் என்ற அந்த எண்ணத்திலே அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து, அந்த சக்ராத்துடைய வேளையில் பார்த்து ஒரு விஷயத்தை சொன்னாங்க. ஃபாத்திமாவை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லைஸ அலா அபீகி கர்பும் பஅதல் யௌம், மகளே இந்த நாளுக்கு பின்னால், இந்த தினத்துக்கு பின்னால் உங்களுடைய தந்தைக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. அப்ப மௌத்து வரை ஒரு முஃமினுக்கு கஷ்டம் இருக்கும், மௌத்தானத்தோடு அந்த நிம்மதி ஆரம்பிக்கும் சொர்க்கம் வரை. லைஸ அலா அபீகி கர்பும் பஅதல் யௌம் என்பதாக சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். பாருங்க, அவர்களுடைய அந்த அவர்கள் ஒரு மகளாக, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு மகளாக, அவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பிரிவும் இழப்பும் பெரிய சோதனை. அப்போ அவங்களோட உள்ளத்தில் இருக்கிறத பிரதிபலிக்கிறாங்க. எல்லாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அடக்கம் செஞ்சுட்டு வார நேரம் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க அனஸை பார்த்து, ரலியல்லாஹு அன்ஹு, அதாபத் அன்ஃபுசுக்கும் அன் தஹ்து அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துராப், அதாபத் அன்ஃபுசுக்கும் அன் தஹ்து அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துராப். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மண்ணுக்குள்ளே வச்சுட்டு அவர்கள் அடக்கம் பண்ணிட்டு அவங்களுக்கு மேலே மண்ணை போட்டுட்டு வர்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு கேட்குறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 வருஷம் ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடை செய்தவர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு மகளாக பேசுகிறாங்க. இது அகீதாவுக்கு எதிரான வார்த்தை அல்ல. இது அஹ்லுல் ஹதீஸ் முஹத்திஸீன்கள் விளக்கம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? ஹதீஸ் இந்த வார்த்தைக்கு ஒரு மகளாக அந்த வேதனையை வெளிப்படுத்துகிறார்களே தவிர அல்லாஹ்வுடைய அந்த கதிரை மறுத்து சொல்ல இல்லை. அல்லாஹ்வுடைய கதிரை மறுத்து சொல்ல இல்லை. இவ்வளவு அன்பும் பாசம் வச்ச உங்களுக்கு எப்படி தாங்கிக் கொள்ள முடிகிறது அந்த பிரிவை? அந்த பிரிவே பெரிய ஒரு சோதனை என்பதாக அவர்கள் பார்த்தார்கள். அதை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே,
நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மரணம் வரை ஒரு முஃமினுக்கு சோதனை என்பது இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹு தஆலா பல்வேறு வழிகளில் சோதித்து கொண்டே இருப்பான். அப்ப அல்லாஹ்வுடைய உதவி எப்ப சாத்தியமாகும்? ஈமான் கூட கூட, சோதனைகள் வர வர ஈமான் கூடணும், ஈமான் கூட கூட அல்லாஹ்வுடைய உதவி வந்து கொண்டே இருக்கும். நல்ல ஒரு காயிதா, கோட்பாடை புரிஞ்சு கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களோட ஈமானுக்கு ஏற்ப சோதனையை தருவான். சோதிக்க சோதிக்க ஈமான் கூடணும், ஈமான் கூட கூட சோதனை வரும். உங்களோட சோதனை வர வர ஈமான் கூட கூட சோதனை வரும், திரும்பவும் சோதனை வரும். கடைசியில் உங்களோட அந்த சோதனையின் பொழுது நீங்க கடைபிடிக்கிற பொறுமைக்கேற்ப அல்லாஹ்வுடைய உதவி வரும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். முதலாவது சபர், பொறுமை கொண்டு உதவி தேடுங்க. ஸலாத், தொழுகை எவ்வளவு பெரிய இபாதத். தொழுகை லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னா தொழுகை கடமை, தொழுகை இல்லைன்னா அவனுக்கு இஸ்லாத்துல பங்கு இல்லை. ஆனா அல்லாஹ் தஆலா இங்க எப்படி சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். முதலாவது பொறுமை, ரெண்டாவது தொழுகை. ஏன்னா பொறுமை தான் வாழ்க்கையின் அடிப்படை. இந்த பொறுமை இருந்தால் தான் தொழுகை முடியும். அதனால இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு கய்யிம் அல்-ஜௌஸிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது உத்தத்துஸ் சாபிரீன் வ தஹீரத்துஷ் ஷாக்கிரீன் என்ற அழகான புத்தகம் இருக்குது. பொறுமையை பற்றியும் நன்றி செலுத்துதலை பற்றியும் எழுதியிருக்கிறார்கள். அதுல பொறுமையை 3 வகையா பிரிப்பாங்க. ஒன்று, பொறுமை நல்லது செய்யறதுக்கு பொறுமை தேவை. 5 நேரம் தொழுகிறதுக்கு நீங்க டைம் எடுத்து பள்ளியில தொழவாரன்னு சொன்னா அதுக்கு மனசை கட்டுப்படுத்தி வைக்கணும். அந்த பொறுமை இருந்தால் தான் 5 நேரம் தொழலாம். நன்மை செய்யறதுக்கு பொறுமை வேண்டும். பாவத்தில் இருந்து உங்களை தடுத்து கொள்வதுக்கு பொறுமை வேண்டும். மனசை கட்டுப்படுத்தணும். அஸ்ஸபர் ஹப்சுன் நஃப்ஸ், நஃப்ஸை கட்டுப்படுத்தி வைக்கணும். ஒரு அந்நிய பெண்ணுடைய காட்சி தெரியுது, அரை நிர்வாணமாக வருகிறாள். இப்ப மனசு சொல்லும், என்ன சொல்லும்? பாருன்னு சொல்லும். ஆனா இவன்கிட்ட ஈமான் இருக்குமெண்டா அவனுக்கு ஈமான் உணர்த்தும், பொறுமை செய், இதை பார்க்காத, அல்லாஹ் உனக்கு அங்கு சொர்க்கத்தில் தயார் செய்து வைத்திருக்கிறான், உனக்கு அல்லாஹு தஆலா இதை விட பெருமதியானது வைத்திருக்கிறான், இதை பார்த்து அவனுடைய உள்ளம் பலவீனப்படும், பார்வையை கீழ்தாழ்த்து என்று சொல்லும். அவன் பார்வையை கீழ்தாழ்த்துவான். அதுக்கும் பாவத்தில் இருந்து தன்னை தவிர்த்துக் கொள்வதற்கும் பொறுமை தேவை. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் ஏற்படுற கஷ்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகளின் பொழுதும் பொறுமை தேவை. அதைத்தான் அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். நீங்க பொறுமை இருந்தால் தான் தொலையலும், பொறுமை இருந்தால் தான் பாவத்தை விடையலும், பொறுமை இருந்தால் தான் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியான கோணத்தில் அணுகி அல்லாஹ்வுடைய உதவியை பெற முடியும். அதனால தான் அல்லாஹ் இங்க சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். ஈமான் கொண்டவர்களே, பொறுமையை கொண்டு அல்லாஹ்வுடைய உதவி தேடுங்கள். பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, எதுவுமே செய்யல, ஆனா பிரச்சனை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, துன்பத்துக்கு மேல துன்பம். ஆனால் இது அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கும் என்றால் எவ்வளவு பிரம்மாண்டமாக பிரச்சனை வருகிறதோ அவ்வளவு பிரம்மாண்டமாக அல்லாஹ்வுடைய உதவி வரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை, அதாவது நமக்கு பரம எதிரியா இருக்கிற ஒரு அநியாயம் செஞ்சா அதை கூட தாங்கிக்கலாம், அப்படித்தானே? ஒரு பரம எதிரியா இருக்கிற ஒரு அநியாயம் அவன் உண்மையிலே அவன் செய்யக்கூடிய அது எதிர்பார்ப்போட வர ஒரு சோதனை, அதை தாங்கிக்கலாம். எதிர்பார்க்க இல்லை, என்னோட கூட பிறந்தவன் இப்படி செஞ்சிட்டானே, இவ்வளோ 10 வருஷமா பழைய போட்டு இப்படி செஞ்சிட்டானே அப்படிங்கும் பொழுது அந்த செஞ்ச அநியாயமும் வலிக்கும், செஞ்சவர் யார் செஞ்சார் என்பதை பார்த்தும் வலி கூடும். 2 வகையான வலி. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன நடந்தது? கூட பிறந்த சகோதரர்கள் தூக்கி கிணத்துக்குள்ள போட்டாங்க. அவர் இதுக்கு பிறகு வரமாட்டார், எழும்பி வரமாட்டார் என்று நினைத்து கொண்டு அவர்கள் கிணத்துக்குள்ள கொண்டு போய் போட்டாங்க. அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துக்குள்ள இருக்கிறார். அடுத்த நொடி உயிர் இருக்குமா இல்லையான்னு அவருக்கு தெரியாது. அந்த நேரத்தில் அவருக்கு கிணத்துக்குள்ள இருக்கிற நேரம் யாராவது போய், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, யாராவது போய் நீங்க எகிப்திர மன்னரா, எகிப்திர ஒரு ஆட்சியாளரா வருவீங்கன்னு சொன்னா அவர் நம்புவாரா? அதாவது அடுத்த நிமிஷம் கிணத்துக்குள்ள இருக்கிறாரு, சின்ன வயசு, அடுத்த நிமிஷம் உயிர் வாழ்றதே அவருக்கு பெரிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது யாராவது ஒரு ஆள் போய் சொல்றாரு, நீங்க இன்னொரு 10-20 வருஷத்துல நீங்க எகிப்திற்கு தானே, மிஸ்ர் ஈஜிப்டினுடைய பெரிய ஒரு கவர்னரா வருவீங்க, ஆட்சியாளரா வருவீங்கன்னு சொன்னா அவர் எப்படி கோவம் வரும்? நம்ம அப்படி இருக்கிற நேரத்தில் அடுத்த நிமிஷம் உயிர் வாழ்வோமா இல்லையா, அடுத்த நிமிஷம் சாப்பிட்றதுக்கு இருக்கா இல்லையான்னு வறுமையில் இருக்கும் பொழுது நீங்கள் இலங்கையில் பெரிய ஒரு அமைச்சரை வருவீங்க நம்மகிட்ட சொன்னால் எப்படி இருக்கும்? கோவம் தான் வரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி இருக்கிற நிலையில் அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு வாழ்க்கையை கொடுக்குறான், அப்படி அவர் தூக்கி செல்லப்படுகிறார். சுருக்கமாக சொல்கிறேன், தூக்கி செல்லப்பட்டு செய்யாத ஒரு குற்றத்துக்காக சிறைச்சாலைக்குள்ளே போகிறார். சிறைச்சாலைக்குள்ளே போன பிறகு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வரதான் அவரோட பெரிய ஆசையாக இருக்கும். அவரோட இன்னும் 2 பேர் போனாங்க. அந்த 2 பேரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தவா செய்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ சொல்ல வர விஷயம் என்னென்றால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சோதனைக்கு மேலே சோதனை, கிணத்துக்குள்ளே போடப்படுறாங்க சொந்த சகோதரர்களால். செய்யாத ஒரு குற்றம்
அதனால சிறைச்சாலைக்குள்ள அவங்க விரும்பி போறாங்க. சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாங்க ஒரு நீண்ட காலம். அது சிஜின் என்பது ஒரு பெரிய அதாப், வேதனை. அப்ப அதுக்குள்ள இருக்கிறார்கள். அதுவும் இல்லாம அவரோட இருந்த 2 பேருக்கும் தவாம் செய்யறாங்க. அந்த 2 பேரும் இவருக்கு முன்னாடியே வெளியே போயிட்டாங்க. சிறைச்சாலை விட்டு இவருக்கு முன்னாடியே வெளியே போயிட்டாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறந்தவரா, அந்த 2 பேரும் சிறந்தவங்களா? அந்த 2 பேர் சிறந்தவர்களா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நல்லவரா? ஈமான்ல, அஹ்லாக்ல, இபாதத்துல, அல்லாஹ்வுடைய விசுவாசத்துல யார் சிறந்தவர்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த 2 பேருக்கும் தான் முதலாவது விடுதலை கிடைக்குது. அப்ப சிறைச்சாலையில உள்ளுக்கு இருக்கிறது அல்லாஹ்வோட உதவியா, வெளியே வரது அல்லாஹ்வோட உதவியா? உள்ளுக்கு இருக்கிறது அல்லாஹ்வோட உதவியா, வெளியே வரது அல்லாஹ்வோட உதவியா? வெளியே வரது அல்லாஹ்வோட உதவி நம்ம சொல்லுவோம். இது நம்மட சிந்தனை. அல்லாஹ் எப்படி அல்லாஹ் இது அல்லாஹ்வுடைய மெத்தட், அல்லாஹ் எப்படி உதவி செய்ய வரான் சோதனையில, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப அந்த 2 பேரும் வெளியே போறாங்க. வெளியே போற நேரம் ஆரம்பத்தில் இவருக்கு முன்னாடி போயிட்டாங்க, பல வருஷங்களுக்கு முன்னால போயிட்டாரு. ஒரு ஆள் என்ன செய்யறாரு? கொல்லப்படுகிறார். வெளியே போனாரு. அப்ப நம்மட பார்வை என்ன? நம்மட வஹீயுடைய பார்வை இல்லை, நம்முடைய நஃப்சானியத்துடைய பார்வை, மனோ இச்சையினுடைய பார்வை. நம்ம வெளியே போன அவர் சிறைச்சாலை விட்டு வெளியே போயிட்டாரு, அவருக்கு சுதந்திரம் கிடைச்சு நினைப்போம். ஆனா வெளியே போனவர் ஒருவர் கொல்லப்படுகிறார், இன்னொருவர் ஹாதிமாக பணியாளராக கடமை கூறுகிறார். அவர்களுக்கு பல வருஷங்கள், சில வருடங்களுக்கு பின்னால் வெளியே வந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்தினுடைய அரச சபையில் ஒரு மந்திரியாக மாறுகிறார். அப்ப நல்லடியார்களுக்கு அல்லாஹ்வோட உதவி தாமதமாக வரும், விசாலமாக பிரம்மாண்டமாக வரும். அதான் இங்க நாம புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் தாமதமாகுதா அல்லாஹ்வோட உதவி, சோதனைக்கு மேல சோதனை, பிள்ளையால சோதனை, குடும்பத்தால சோதனை, மனைவி மக்களால சோதனை, பொருளாதாரத்தில் சோதனை. அல்லாஹ் சோதிப்பான். இந்த உலகத்தில் அல்லாஹ் சோதித்து கொண்டே இருப்பான். ஆனால் நாம் அந்த சோதனைகளை புரிந்து அல்லாஹோடு பேசிக்கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹுவ சோதனை எங்களுக்கு வர 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 என்ன செய்யணும்? அல்லாஹ்வோட தூரமாகணும். எந்த அளவு அல்லாஹ் சோதனை தாரானோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வை நெருங்கணும். நாங்க என்ன செய்வோம்? மனிதனுடைய இயல்பு நிலை என்ன? அல்லாஹ் சோதிச்சா, அல்லாஹ் என்ன சோதிச்சான்னு சொன்னா இபாதத்திலேயும் தூரமாகிறான். நான் எவ்வளவு அல்லாஹ்வுக்கு இபாதத் செஞ்சேன், வணக்கம் செஞ்சேன், வழிபாடு செஞ்சேன். فأما الإنسان إذا ما ابتلاه ربه فأكرمه ونعمه فيقول ربي أكرمن وأما إذا ما ابتلاه فقدر عليه رزقه فيقول ربي أهانن. என்ன அல்லாஹ் கொஞ்சம் சோதிச்சுட்டு ஏதாவது கண்ணியத்தை கொடுத்துட்டான்டா அல்லாஹ் என்ன கண்ணியப்படுத்துறான். ஃபயக்கூலு ரப்பி அக்ரமன். கொஞ்சம் சோதிச்சு ரிஸ்கில் கொஞ்சம் அல்லாஹ் தஆலா கொஞ்சம் சோதனை அல்லாஹ் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கும் பொழுது, அவனுக்கு கொடுத்தது அல்லாஹ் குறைக்கும் பொழுது அவன் சொல்ல அல்லாஹ் என்ன வெளிப்படுத்திட்டான். அல்லாஹ்வோட அவர் தூரமாகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த அளவு சோதனை வருதோ அந்த அளவு அல்லாஹ்வை நெருங்க நெருங்க, சோதனை வரும் பொழுது பொறுமை செய்யறது அல்ல இபாதத். பொறுமையும் தாண்டி அல்லாஹ் நீ எடுக்கிறியா, இன்னும் நான் பல மடங்கு கொடுப்பேன் என்று நன்றி செலுத்தி பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? وَإِذْ تَأَذَّنَ رَبُّكُمْ لَئِنْ شَكَرْتُمْ لَأَزِيدَنَّكُمْ وَلَئِنْ كَفَرْتُمْ إِنَّ عَذَابِي لَشَدِيدٌ. لَئِنْ شَكَرْتُمْ, நீங்க நன்றி செலுத்துறீங்க. அல்லாஹ் தஆலா உங்ககிட்ட இருந்து பொருளாதாரத்தை எடுக்கிறான், பிள்ளை எடுக்கிறான், இன்னும் உங்களோட தொழில சேதம் ஏற்படுது. நீங்க என்ன செய்றீங்கன்னா லஇன் ஷக்கர்தும், கொஞ்சம் இருந்தாலும் நீங்க நன்றி செலுத்தினால் அல்லாஹ் சொல்கிறான் லஅஸீதன்னகும், நாங்க நிச்சயமாக அதிகப்படுத்தி தருவோம். அல்லாஹ் சொல்றான், நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னகும், நாங்கள் அதிகப்படுத்தி தருவோம். அல்லாஹ் கொஞ்சம் எடுக்க எடுக்க இவர் அல்லாஹ் விட்டு தூரமாகிறார்னா அல்லாஹ் அப்படியே விட்டுருவான். விட்டு போட்டு கடைசியில அவர் அங்குமிங்குமாக அடிபட்டு ஈமான் இல்லாத நிலையில் அல்லாஹ் விட்டு மிக தூரமாக சென்று விடுவார். அப்ப அல்லாஹ் சோதிக்கிறான் என்றால் வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன். கொஞ்சம் சின்ன சின்ன சோதனைகள் அல்லாஹ் தர. வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா, பெரிய சோதனை இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உங்களை ஆலமீனுக்கு ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறோம். அப்படின்னா ஆலமீனா சிவல், அல்லாஹ்வை தவிர எதுவெல்லாம் இருக்குதோ அதுக்கெல்லாம் ரஹ்மத்தாக அனுப்புன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு நேசிச்ச அல்லாஹ் தஆலா அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது அவங்களோட வாப்பாவை பார்த்தாங்களா? நாங்கள் வாப்பாவை பார்த்தோம், நாங்கள் எங்களோட வாப்பாவை பார்த்திருக்கிறோம். ஆனால் ரசூல்லா பார்த்தாங்களா? யார் அவங்க? ரஹ்மத்துல்லில் ஆலமீன். அவர்களுடைய தாயை சிறுபிராயத்தில் இழந்துட்டாங்க, அவர்களுடைய பாட்டனை இழந்துட்டாங்க. பெத்த பிள்ளைகளில் 7 பிள்ளைகளில் 6 பேரை தண்ட கையால் கொண்டு போய் அடக்கம் செஞ்சாங்க. தான் உயிரோட வாழும்போது அடக்கம் செஞ்சாங்க. அவர்கள் மரணித்த பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான் இருந்தாங்க. 6 மாதம் தான் இருந்தாங்க. 6 மாதம் தான் இருந்தாங்க. அப்போ 6 மாதம் மௌத்தாகி 6 மாதத்தோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு பிள்ளைகளும்
வஃபாத்தாகி விடுகிறார்கள். உயிரோடு இருக்கும்பொழுது 6 பேர் இறந்துட்டாங்க. இதை விட வேற என்ன சோதனை வேண்டும்? அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே, அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு அன்பு செலுத்தினான். ஆனால் சில இடங்கள் அல்லாஹு தஆலா இப்படி கஷ்டங்களை கொடுத்தான். கஷ்டங்களை கொடுக்கிறதினுடைய அடையாளம் அல்லாஹ் வெறுக்கிறான், கோபிக்கிறான் என்பதல்ல. சில பொழுது அல்லாஹு தஆலா உங்கள் பாவங்களை மன்னிப்பான், உங்களை அல்லாஹ் மீட்டி அவனுடைய பாதையில கொண்டு வருவான். அல்லாஹு தஆலா சில பொழுது உணரச் செய்வான், நீ அல்லாஹ் விட்டு தூரமாகிறான் உணரச் செய்வான். சில பொழுது அல்லாஹு தஆலா பாவமே செய்து கொண்டிருக்கிற அடியானுக்கு அல்லாஹு தஆலா திரும்ப திரும்ப சோதனைகளை கொடுக்கிறான் என்றால் அவன் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறான். ஒண்ணுமே செய்ய இல்லை, இன்னும் இபாதத் செய்றீங்க, அல்லாஹ் சோதனை தாரான், இன்னும் இபாதத் செய்றீங்க, அல்லாஹ் சோதனை தாரான் என்றா இன்னும் உங்களுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடம் உயர்ந்து கொண்டு செல்கிறது. மய்யுரிதில்லா பிகைரின் யுஸப்மின்ஹு, யார் அல்லாஹ் நேசிக்கிறானோ அவனை சோதிப்பான். சோதனை பல வடிவங்களில் வரும். எல்லா மனிதர்களுக்கும் ஒரே நிலையாக வராது. ஒருவருக்கு பாவம் செய்கிறார், அந்த பாவத்திலிருந்து மீள்வதற்காக வரும். இன்னொருவருக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை கூட்டுறதுக்கு வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய புறத்தால சோதிக்கப்படுறாங்க. ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய புறத்தால சோதிக்கப்படுறாங்க, மக்களுடைய புறத்தாலும் சோதிக்கப்படுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வருஷம் ஒன்றாக வாழ்ந்த சமூகம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க நீங்க வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்ன பொழுது எல்லாம் கூடி அமீன் சாதிக்குன்னு சொன்னவங்க, இவர் பொய் பேச மாட்டார், இவர் ஏமாத்த மாட்டார், நம்பிக்கையாளர் என்றெல்லாம் சொன்ன சமூகம் லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமாவை சொல்லுங்க வெற்றி பெறுவீங்கன்னு சொன்ன உடனே சொன்னார்கள் பைத்தியக்காரன், சூனியக்காரன், செய்வினைக்காரன், கவிஞர் எல்லாம் எவ்வளவு சொன்னாங்க. இவர் ரசூல் அல்ல, அவருடைய வார்த்தையால் அவருடைய வாயால புனைந்துரைக்கிறார். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான பேச்சுக்களை எல்லாம் கேட்டு உள்ளத்துல கொஞ்சம் கஷ்டம், கவலை, பிரச்சனை, சோதனை ஏற்பட்டது. ஆனா அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல எங்கேயுமே ஹதீஸ்ல எங்கேயுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லல. அவங்கள பார்த்து சொன்ன விமர்சனங்களுக்கு, ரசூலுல்லாஹ்க்கு வந்த இழி சொற்களுக்கு ரசூலுல்லாஹ் எங்கேயுமே பதில் சொல்லல. யார் பதில் சொன்னது? அவர் ரசூல் இல்ல, அவர் பொய்யர் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்கிறான், யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக லமினல் முர்சலீன். நபியே நீங்க ரசூல்மார்களில் இருந்தும் உள்ளவர் அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி இவர் ஒரு கவிஞர் என்று சொல்கிற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா ஹுவ பிகௌலி ஷாயிர் கலீலம் மா துமினூன். அவர் ஒரு குறிகார் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்றான் அவர் குறிகான் அல்ல. வலா பிகௌலி காஹின் கலீலம் மா ததக்கரூன். அவர் வாயில வந்ததெல்லாம் சொல்கிறார் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்கிறான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அவர் மனோயிச்சின் அடிப்படையில் பேசுவதில்லை, வஹ்யாக அறிவிக்கப்படுவதை அவர் பேசுகிறார். நஸல பிஹிர் ரூஹுல் அமீன் அலா கல்பிக லிதகூன மினல் முன்சிரீன். ரசூல் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார், உங்களுடைய உள்ளத்தில் இந்த வஹையை கொண்டு போடுகிறார். நீங்க உபதேசம் செய்வதற்காக, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக. ரசூலை பார்த்தல்ல லஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக் அல்லா யகூனு முஃமினீன். அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளப் போகிறீர்களா? அல்லாஹ் ஆறுதல் சொல்கிறான், வலகத் நஅலமு அன்னக யதீகு ஸதுருக பிமா யகூலூன். அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளால் உங்களுடைய உள்ளம் அப்படியே கஷ்டத்துல துன்பத்தில் ஆழ்ந்து போகிறது, கவலை ஆட்கொள்கிறது என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிற அளவுக்கு சோதனைகள் வந்தது. அல்லாஹ்வுடைய புறத்தாலையும் சோதனை, மனிதர்களுடைய புறத்தாலையும் சோதனை. அல்லாஹு தஆலா எப்படி அல்லாஹு தஆலா அவரை கண்ணியப்படுத்துகிறான்? அன்புக்குரிய சகோதரிகளே, அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வ வதஅனா அன்க விஸ்ரக். அல்லாஹ் தஆலா வரஃபஅனா லக திக்ரக். உங்களுடைய புகழை நாங்கள் உயர்த்தினோம், அந்த கௌரவத்தை உயர்த்தினோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சன்மானம் என்ன? அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை மேலோங்கச் செய்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா இறுதி நபியாக தேர்வு செய்து கடைசியாக வருகின்ற மனிதர் வரை உள்ள இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பை கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் ஒரு பகுதி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை அவருடைய உம்மத்திலிருந்து கடைசி மனிதர் வரை ஒரு பகுதி. அல்லாஹ் அப்படி ஆக்குறான். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக கண்ணியத்தையும் அல்லாஹ் கொடுக்கிறான். அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே, ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுக்க சோதனைகளால் நிரப்பப்பட்டது. ஆனால் அவர்கள் எந்த இடத்திலும் அல்லாஹுடைய உதவியை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள், சோதிக்கப்பட்டார்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வந்தது. ஆனால் ஈமான் குறையவில்லை. அவர்களுடைய இந்த சஹாபாக்களும் அப்படித்தான். எல்லா நிலைகளிலும் நாங்க எங்களுக்கு சோதனை என்று நினைக்கிற ஒரு சில விஷயங்களை மட்டும் தான் சோதனையா பார்ப்போம். ஆனா அவர்கள் பார்த்த சோதனை என்னன்னா, முதலாவது ஈமான்ல சோதனை அவர்களுக்கு ஏற்பட்டது. ஈமானோடு இருக்கும் பொழுது, உறுதியாக இருக்கும் பொழுது அல்லாஹ் சோதிச்சான்.
அல்லாஹு தாலா கஸவத்துல் அஹ்ஸாப்ல முஸ்லிம்கள் முஃமின்கள் இருக்கின்ற பொழுது, அந்த கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலை இருக்கின்ற பொழுது, பசியோட பட்டினியோட இருக்கின்ற பொழுது, சஹாபாக்கள் எல்லாம் எப்படி ஒரு சோதனை அவர்களுக்கு ஏற்பட்டது. பகல்ல சரியான பசி, இரவேல சரியான குளிர். அப்படி இருக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலாவிடத்தில் இந்த சஹாபாக்களுடைய அந்த தியாகங்கள், அல்லாஹ்வுடைய தீனுக்காக அவர்கள் உழைப்பு செய்து போராடி கொண்டிருக்கிற வேளையில இந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குறான். أم حسبتم أن تدخلوا الجنة ولما يأتكم مثل الذين خلوا من قبلكم مستهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله ألا إن نصر الله قريب. நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா, அம் ஹசிபத்தும் நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா, அன் ததுகுலுல் ஜன்னா சுவர்க்கத்துக்குள்ள நுழைந்து விடலாம் என்று. வலம்மா யாத்திக்கும் மஸலுல் லதீன கலவு மின் கபிலிக்கும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் செய்த தியாகத்தை நீங்கள் செய்யாதவரை நீங்க சும்மா சொர்க்கம் போகலாம் என்று நப்பாசை கொள்கிறீர்களா? மஸ்ஸத்துமுல் பஅஸா வல்லர்ரா வஸுல்ஸிலு அவர்களுக்கு பசி வந்தது, பட்டினி வந்தது, நோய் நொம்பலங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், துயரங்கள் எல்லாம் வந்தது. வஸுல்ஸிலு ஆட்டி விடப்பட்டார்கள். ஹத்தா யகூலர் ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ் ரசூலும் அவர்களோடு இருந்தவர்களும் அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் என்று கேட்கின்ற அளவு கஷ்டப்படுத்தப்பட்டார்கள், சோதிக்கப்பட்டார்கள். அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன நஸ்ரல்லாஹி கரீப் அல்லாஹ்வுடைய உதவி சமீபமாக இருக்கிறது. ஈமான்ல சஹாபாக்கள் குறைந்தவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு விடயத்தை சொன்னாலும் அடுத்த நொடி செய்வதற்கு தயாராக இருந்த, ஒரு நொடியும் யோசிக்காமல் செயல்படக்கூடிய சஹாபாக்கள், தன்னுடைய உயிரையே இந்த தீனுக்காக அல்லாஹ்வுக்காக கொடுக்க துணிந்த சஹாபாக்கள், அந்த மனிதர்களை அல்லாஹ் சோதிக்கிறான். போராட்ட களத்தில் வைத்து சோதிக்கிறான். குடும்ப வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக சோதிக்கிறான். எல்லா அருள்களை அல்லாஹ் தஆலா சில பொழுது எடுத்து சோதிக்கிறான், கொடுத்து சோதிக்கிறான். சில கட்டங்களில் சில சஹாபாக்கள், தபூக்குடைய போராட்ட களத்திற்கு 3 சஹாபாக்கள், ஹிலால் இப்னு உமையா, முராத் இப்னு ரபீ, கஅப் இப்னு மாலிக், இந்த 3 சஹாபாக்கள் ஒரு சில காரணங்களுக்காக இந்த தபூக்குடைய போராட்ட களத்துக்கு யுத்தத்துக்கு போகவில்லை. ஆனால் அவர்கள் மிச்சம் கஷ்டப்படுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள், நொந்து போகிறார்கள். ஆனாலும் இந்த ஒரு மனிதர், இந்த சஹாபாக்கள் 3 பேரும் கடுமையாக அல்லாஹ் வால ஸலாஸத்தில்லதீன குல்லிஃபு என்று அல்லாஹ் சொல்றான். அந்த 3 பேரையும் சொல்கிறான். இவர்களை பற்றி சஹாபாக்கள் யாருமே இவரோட பேசாம இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் பேசாம இருந்தாங்க. 40-50 நாள் அப்படி அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். அதிலே சோதனை உண்டு. ஈமான்ல இங்க எதிரிகளால சோதனை. இப்ப அவர்களுடைய வாழ்க்கையில நாங்க நேசிக்கிற ரசூலுல்லாஹ் ஒரு நாள் பேசாட்டி அவர்களுக்கு எப்படி இருக்கும்? சஹாபாக்களுக்கு சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் ஒரு நாள் பார்க்காட்டியே அப்படி அடுத்த நாள் ஓடி வருவார்கள். ரசூலுல்லாஹ் பார்க்கணும் என்று அவர்களுடைய அந்த ஈமானிய அன்பு இருந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி இருந்த மனிதர்கள் ரசூலுல்லாஹ் பேச இல்லை, சஹாபாக்கள் பேச இல்லை, எல்லாரும் எங்களுடைய யாருமே எந்த ஒருவரும் எங்களோட எந்த தொடர்பும் இல்லைடா. அந்த மனிதர்களுக்கு எப்படி இருந்து அந்த கடைசி வரை. ஆனால் அந்த சோதனை காலத்தில் எல்லோரும் அவர்களை பேசாம இருந்த அந்த காலத்திலும் வெளி இடங்கள்ல இருந்து பொருளாதார ரீதியான அழைப்பு வருது, துனியாவை காட்டி அழைப்பு வருது. இன்னைக்கு எல்லாமே துனியாவண்டா தீனை தூக்கி வீசிடுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க, மறுமைக்காக வாழ்ந்தாங்க. நாங்க இந்த உலகத்தில் வாழ்றோம், உலகத்துக்காக வாழ்றோம். அதான் வித்தியாசம். நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்றோம், உலகத்துக்காக வாழ்றோம். அவங்க இந்த உலகத்தில் தான் வாழ்ந்தாங்க, ஆனால் மறுமைக்காக வாழ்ந்தாங்க. அவர்களிடத்தில் ஆட்சி அதிகாரம் வந்தது, பொருளாதார ரீதியான அழைப்பு வந்தது. எதை கேட்டால் நாங்கள் தருவோம். முஹம்மது உங்களை கைவிட்டு விட்டார், உங்களுடைய தோழர்கள் கைவிட்டு விட்டார்கள், வாங்க என்று அழைத்த பொழுது அவருடைய உள்ளத்தில் இருந்த ஈமான், பொறுமை செய்தார்கள், ஈமானோடு இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களை பற்றி குர்ஆன் வசனத்தில் பேசுகிறான். அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த அளவு நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்களோ அந்த அளவு அல்லாஹ்வுடைய உதவி பிரமாண்டமா வரும். சில பொழுது உங்களுக்கு அந்த அல்லாஹ்வுடைய உதவி தெரியாமல் இருக்கும், சில பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். நாங்கள் உணர்ந்து கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய உதவியை சில பொழுது அனுபவிப்போம், தெரியாது. உங்களுக்கு கிடைத்த ஒரு சாலிகான பிள்ளை, உங்களுக்கு ஒரு கோடி போயிருக்கும், அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அல்ல ஒரு சாலிகான பிள்ளை தந்த அந்த பிள்ளை ஒரு ஹாஃபிலாக நல்ல ஒரு சாலிகான பிள்ளையா மாற்றுவான். நீங்கள் 5 கோடி செலவழித்தாலும் கிடைக்காத துவா கபருக்குள்ள வந்துகிட்டு இருக்கும் இந்த பிள்ளையால என்று சொன்னால், அந்த 5 கோடி பெருசா? அந்த 5 கோடி பெருசா? இந்த சாலிகான பிள்ளை பெருசா? அப்போ அல்லாஹ் இந்த பிள்ளையை தந்ததுக்கு நாங்கள் அருளா பார்க்கறது இல்லையே. நாங்கள் அருளா பார்க்கறது வெளியில் தெரிகிற காசு, பணம், வாகனம், வீடு, நகை, நட்டு, இதை தான். அல்லாஹ் தந்த அருள். அதனால தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்னாங்க, கவுலுல் அப்தி அல்லாஹு அக்பர் கைரு மின துன்யா வமா ஃபீஹா. ஒரு மனிதன் அல்லாஹு அக்பர்னு சொல்ற ஒற்றை வார்த்தை,
அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று சொல்கிற ஒற்றை வார்த்தை கைரு மினத் துன்யா வ மா ஃபிஹா, இந்த துனியாவில் இருக்கிற வஸ்துக்கள் எல்லாவற்றையும் விட சிறந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த புத்தளம் மட்டும் இல்லை, இலங்கை மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற வஸ்துக்கள் எல்லாவற்றை விடவும் சிறந்தது என்று சொன்னால், ஏண்டா குல்லு மன் அலைஹா ஃபான், இந்த உலகம் எல்லாம் அழிஞ்சு போகும், அல்லாஹ் தவிர எல்லாம் அழிஞ்சு போகும். அல்லாஹ்வுக்காக செஞ்சவைகள் இந்த ரெண்டையும் தவிர எல்லாம் அழிஞ்சு போயிடும். அல்லாஹ்வுக்காக செஞ்ச நல்லமல்கள் இருக்குது, அது மட்டும்தான் இருக்கும். நாளைக்கு மறுமையில் போனால் நாங்கள் அல்லாஹ்வுக்காக எது செஞ்சோமோ அது எங்களுடைய மீசானில் இருக்கும். அப்போ அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் அது மீசானில் இருக்கும் என்றால், அது இந்த உலகத்தில் இருக்கிற மண்ணோடு மண்ணாகி போற இந்த சொத்துக்களை விட அல்லாஹ் அக்பர் பெருசா இல்லையா? நீங்க சொல்ற சுப்ஹானல்லாஹ் பெருசா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது பெருசா இல்லையா? என்னிடத்தில் 1000 கோடி லட்சம் இல்லை, ஆனால் அல்லாஹ்வை துதிக்கின்ற நாவு இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கிற சிந்தனை இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வை மட்டும் வணங்குகிற தூய தௌஹீதுடைய உள்ளம் இருக்கிறது என்று சொன்னால், இந்த உள்ளத்தை தவிர விலை மதிப்பான வேற எந்த சொத்தும் கிடையாது. விலை மதிப்பற்ற சொத்து இருக்கும் என்றால் கலிமத்து தௌஹீதை சுமந்திருக்கிற இந்த உள்ளம், நாவால திக்ர் செய்யக்கூடிய நாவு, நன்றி செலுத்தக்கூடிய கல்புன் ஷாக்கிர், லிசானுன் தாக்கிர், அல்லாஹ்வை ஞாபகம் செய்யக்கூடிய ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ எடுத்துக்கொள்ற சொத்துல மிகப்பெரிய சொத்து என்ன? அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிற சிந்திக்கிற நாவு, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிற உள்ளம், மறுமைக்காக உதவி செய்கிற ஒரு மனைவி என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சோதனையை தருகிறான் என்று சொன்னால் உங்களை அப்படியே விட்டுற மாட்டான் அல்லாஹு தஆலா. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், முதலாவது அலிஃப் லாம் மீம் ஹஸிபன்னா சய்யுத்ரகு அன் யகூல ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். பொதுவாக மூமின்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் சோதிச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா சொல்கிறான், சோதனையினுடைய வடிவங்கள் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ الَّذِينَ إِذَا أَصَابَتْهُم مُّصِيبَةٌ قَالُوا إِنَّا لِلَّهِ وَإِنَّا إِلَيْهِ راجعون. அல்லாஹ் சொல்றான், வலனபுலுவன்னக்கும், நாங்கள் உங்களை சோதிப்போம், பிஷைஇம் மினல் ஹௌஃப், இந்த சோதனைகளிலிருந்து யாரும் விதிவிலக்கல்ல, பிஷைஇம் மினல் ஹௌஃப், பயம், அதனால சோதிப்போம் உண்டு. அல்லாஹ் தஆலா சொல்ற என்ன, வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃப், பயத்தால் சோதிப்போம். பயம் எப்படி வரும்னா ரெண்டு வகையா வரும். ஒன்று தன்னுடைய வாழ்க்கையில தன்னோட இருக்கிறவங்களை நினைச்சு பயம், ரெண்டாவது தன்னுடைய எதிர்காலத்தை நினைச்சு பயம். இது பெருசு, இந்த ரெண்டும் தான் அதிகமாக இருக்கிறது. தன்னோட இருக்கிற, இப்போ நான் மூத்தா போனால் என் பிள்ளைகளை யார் பார்க்கறது, என்னுடைய குடும்பத்தை யார் பார்க்கறது, என்னை தாய் தந்தை யார் பார்க்கறது, அல்லாஹ் பார்ப்பான் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு. நம்ம தான் அப்படி கற்பனை பண்ணி வச்சிருப்போம். எப்படி, நான் இருந்தால் தான் என் குடும்பம் நடக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் மூத்தாகி 2 நாள் 3 நாளில் அது நடக்கிற மாதிரி நடந்துக்கிட்டே போகும். உங்களுக்காக வேண்டி யாருமே கபிரிஸ்தானத்துக்கு வந்து 2 நாள் 3 நாள் பாய் விரிச்சு படுக்க போகிறதும் இல்லை. அம்மா பாப்பா இவ்வளோ நாள் என்னோட இருந்தீங்களே, 30 வருஷமாக என்ன வளர்த்தீங்களே, ஆளாக்குனீங்களே என்று சொல்லி போட்டு யாரும் அங்கே கூடாரம் அடித்து தங்க போகிறது இல்லை. உலக வாழ்க்கையின் நியதி அதுதான். ஆனால் நன்மைகள் வந்து கொண்டிருக்கும். எப்படி, சதகா ஜாரியாவாக, இல்முன் யுன்தஃப பிஹி, நீங்கள் கற்றுக் கொடுத்த பயனுள்ள கல்வியாக, உங்களோட பிள்ளை வலதுன் சாலிஹுன் ஏதோ உங்களுக்காக பிரார்த்திக்கிற பிள்ளையா நன்மை வரும். ஆனால் நாங்கள் உடம்பால எவ்வளோ கவலை வெளிப்படுத்தியும் பிரயோசனம் கிடையாது. அப்போ எனவே பயம், நாங்கள் வீணான பயத்தை எடுத்துக்கொள்ள தேவையில்லை. ஆனால் அல்லாஹ் சோதிப்பான், அல்லாஹ் இடையில போட்டு சோதிப்பான். ரைட், நீங்கள் நினைப்பீங்க அடுத்த இன்றைய போல நாளை இருக்குமா, இன்றைய போல அடுத்த நாள் இருக்குமா, இன்று 1000 2000 கிடைக்குதே, நாளைக்கு எப்படி கிடைக்கும், யோசனை பயம் வந்துகிட்டே இருக்கும். அல்லாஹ் இதை சோதனையாக வச்சிருக்கிறான். சோதனையில நம்ம ஃபெயில் பண்றோமா பாஸ் பண்றோமாங்கிறத அல்லாஹ் பார்க்குறான். இப்போ இந்த சோதனை எப்படி எடுத்துக்கொள்ளணும், இன்றைக்கு ரிஸ்க் தந்த அல்லாஹ் நாளைக்கு இருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான், وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا. அல்லாஹ் அஞ்சினால் அல்லாஹ் அவன் நினையாத புறத்தில் வாசல்களை விடியல்களை திறந்து தருவான். மஹ்ரஜாண்டா என்ன தெரியுமா, அடைச்சு வைக்கப்பட்ட ஒன்லையும் திடீர்னு ஒரு வாசல் திறப்படும். அது எப்படின்னு தெரியாது, திடீரென்று அல்லாஹ் உதவியை தருவான். அது சபபை வச்சும் தருவான், சபபு இல்லாமையும் தருவான். யாரோ ஒருவரின் மூலமாக உதவி செய்வான், யாரும் இல்லாமல் உதவி செய்வான். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அவன் நினையாத புறத்தில் ரிஸ்க் கொடுப்பான். நான் இப்போ துவா கேட்டுட்டு, நான் நினைச்சு துவா கேட்டேன்,
அல்லாஹு தாலா எனக்கு இப்ப தருவான் நம்பிக்கையில் இருப்பாரு. இவர் நினைப்பாரு நான் உழைக்க போனாதான் தருவான், உழைக்க போகணும், நாங்க முயற்சி செய்யணும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நீங்க உழைக்க போறீங்க, 2000 3000 கிடைக்கும் போவீங்க. அல்லாஹு தாலா அந்த 2000 3000 அல்லாஹ் தருவான். ஆனால் அதுல 7000 10,000 செய்கின்ற வேலையை செய்கின்ற அளவு அதுல பரக்கத்தை உண்டாக்கிறோம். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்மளோட கண்ணுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்றான் வைரசுக்கும் மின் ஹைது லா யஹ்தசிப். அவர் நினையாத புறத்தில் சில பொழுது அவர் போவார், அவர் போகின்ற வேலை 5000 ரூபாயுடைய வேலையாக இருக்கும், 2000 ரூபாயோட முடிஞ்சிடும். நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த 3000 ரூபாய் மிச்சம் என்றால் அது அல்லாஹ்வுடைய புறத்தால வாரது. மின் ஹை அல்லாஹ்வோட நம்பிக்கை இருக்கணும், ஹாலிக்கோட நம்பிக்கை இருக்கணும். மக்லூக்கோட மனிதர்களோட படைப்பினங்களோட நம்பிக்கை போயிட்டுன்னு சொன்னால் அல்லாஹ் எங்களை கை விட்டுருவான். ஒமை யத்தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதும் என்று தவக்குல் வச்சுட்டான்டா ஃபஹுவ ஹஸ்பு, அவன் போதுமானவன். அங்க அல்லாஹ் நான் தருவேன் கொடுப்பேன் அதெல்லாம் அல்லாஹ் சொல்ல இல்லை. அவன் போதுமானவன். அப்ப பயம் இருக்கும், அல்லாஹ் சோதிப்பேன்னு சொல்றான். பயத்தின் பொழுது நம்ம எப்படி அது ஈமான் எடுக்கணும், அல்லாஹ் உதவி செய்வான். அண்மையில் ஒரு சம்பவம் நான் கேள்விப்பட்டேன். ஒரு சகோதரர் எனக்கு சொன்னாரு, நடந்த ஒரு சம்பவம். ஒரு மனிதர் வந்து பள்ளிவாசலில் உட்கார்ந்து அழுது துவா கட்டி தேம்பி தேம்பி அழுகிறார். பல முறை பள்ளிவாசலில் இவர் வந்து துவா கேட்டு இருக்கிறார். அதை ஒரு செல்வந்தர் நல்ல வசதி படைத்த ஒரு ஆள் வந்து அவதானிச்சுக்கிட்டே இருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் அவர் வந்தார். வந்து கேட்டால், ஏன் நீங்கள் இதே டைமில் நான் பார்க்குறேன், எப்போ பார்த்தாலுமே நீங்கள் அழுது தேம்பி அழுகிறீங்க, ஆனால் உங்களை பார்த்தா பாவமாயிருக்கீங்க, ஆனால் நீங்கள் அல்லாட்டை அந்த நம்பிக்கை கைவிடாமல் துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொன்னாலும் எனக்கு ஒரு இலங்கை கணிப்பில் எனக்கு ஒரு 30 லட்சம் ரூபா கடன் இல்லை, பெரிய கடன். நான் உண்மையாக நியாயமான தேவை கடன் பெற்றேன், ஆனால் என்ன கொடுக்க முடியாது. நான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் அல்லாஹ் இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அல்லாஹ்கிட்ட நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அல்லாஹ் என்ன சொல்றான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, எங்கட வழியில முயற்சித்தால் நாங்க பல வழிகளை திறப்போம். சபீல்னா ஒரு வழி, சுபுல்னா பல வழிகளை திறப்போம். அப்ப இந்த மனிதர் என்ன சொல்றாரு, இப்படிதான் எனக்கு 30 லட்சம் ரூபா கடன் நீங்க அப்படின்னு. அவர் பெரிய கோடீஸ்வரன் வந்து கேட்டவர். அவர் சொன்னார், 30 லட்சம் ரூபா தானே நான் தாரேன், 30 லட்சத்தை நான் தாரேன், இப்போ உடனே கடனை முடிங்க. இவர் எடுத்தாரு, போய் கடனை முடிச்சுட்டு வந்துட்டார். இப்போ இந்த மனிதர் அவர் கடனை முடிச்சுட்டு வர இந்த மனிதர் பார்த்துட்டு இருக்கிறார், இவரை சந்திச்சு பேசிட்டு போகணும். அப்போ அந்த மனிதர் தொடர்ந்து சொல்றாரு, நீங்க உங்களோட தக்குவா அல்லாஹ் மீது வச்சிருக்கிற நம்பிக்கை, பள்ளிக்குள் அல்லாட்ட அழுது கையேந்தி உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கை வச்சிங்க தானே, அல்லாஹ் இப்போ என் மூலமா தந்துட்டான். ஆனா உங்களோட பயபக்தி தக்குவா பயபக்தி உள்ளச்சம் தவக்குல பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த காலத்தில் வாழ்றாங்க. இந்தாங்க என்ன கார்டு, இந்த கார்டை வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்போ எவ்வளோ தேவைண்டாலும் நீங்கள் கால் பண்ணிக்கலுங்க, நான் கொண்டு தருவேன். எப்படி இதை அல்லாஹோட அனுப்பியிருப்பான். அல்லாஹுடைய உதவி இப்படி தான், எங்கால வந்தாருன்னு அவனுக்கு தெரியாது, அல்லாஹோட உதவி அவ்வளோதான். அப்போ அந்த மனிதர் எப்படிப்பட்ட மனிதர், அவர் கார்டை கொடுத்துறாரு, திருப்பி கொடுத்துட்டு சொன்னார், இந்த கார்டை நீங்கள் வேணாம், நீங்கள் உதவி செஞ்சதுக்கு ஜஸாக்கல்லா ஹைரா, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்து துவா செஞ்சு கூட சொன்னார், இந்த கார்டை நீங்கள் தர வேணாம். இப்போ நீங்கள் இந்த கார்டை தந்துட்டீங்கன்னா உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை வந்துடும், அல்லாஹ் மறந்துடுவேன். உங்கள் கார்டின் மேலே, உங்களோட நம்பர் மேலே, உங்களோட காசின் மேலே எனக்கு ஈமான் வந்துடும், நான் அல்லாஹ் மறந்துடுவேன். ஏதாவது தேவை வந்தால் ஹாஜியாருக்கு கால் பண்ணுவோம்னு வந்துடுவேன். இப்போ நான் அல்லாட்ட கேட்டேன், அல்லாஹ் உங்களை கொண்டு வந்து எனக்கு உதவி செஞ்சான், அதே அல்லாட்ட நான் திரும்ப கேட்பேன், திரும்ப ஒரு நாள் அல்லாஹ் என் பக்கம் கொண்டு வருவான், அது அல்லாஹ் கேளும். அதனால நீங்க இதை எடுத்துட்டு போங்க, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, என்ற ரப்பின் மேல எனக்கு நம்பிக்கை, எடுத்துட்டு போங்க அவர் கொடுக்குறாரு. இப்போ அவருக்கு இன்னும் நம்பிக்கை கூடுது. சுபஹானல்லாஹ், இப்படிப்பட்ட மக்கள் இன்னும் ஆள்றாங்களே, இவருக்கு எப்படியெல்லாம் எனக்கு உதவி செய்யணுமோ தேடி தேடி உதவி செய்யறவள அல்லாஹ் மாத்துறான். அப்ப எனவே எங்களுடைய நம்பிக்கை எங்க இருக்கணும், அல்லாஹ் மீது இருக்கணும். அல்லாஹ் மீது இருந்தால், லவ் அன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி லரஸககும் கமா யர்ஸுகுத் தய்ர் தக்து ஹிமாஸன் வ தரூஹு பிதானா, நீங்க அல்லாஹ் மீது உண்மையாக தவக்குல் வைத்தால் பறவைகளுக்கு உணவளிப்பதை போன்று நாங்கள் உணவளிப்போம். எப்படி தக்து ஹிமாஸா, அது வயிறு காலியான நிலையில பறந்து போகுது, கூட்டுக்குள்ள இருக்கையில் அது பறந்து போகுது, வயிறு காலியான நிலையில எனக்கு ரிஸ்க் அளிக்கிற ரப்பு ஒருவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையோட முயற்சி செய்து திரும்பி வரும்பொழுது வயிறு நிறைந்த நிலையில் வருகிறது. அப்ப இப்படி நான் உங்களுக்கு உதவி செய்வேன். யாரு தருவா, எப்படி தருவா, எப்படி கிடைக்கும், இந்த சின்ன தொழிலை வச்சுட்டு எப்படி நான் இதை சமாளிக்கிறதுன்னு நீங்க நினைக்கின்ற பொழுது அல்லாஹ் பல விடியல்களை திறப்பான், நினையாத புறத்துல உதவி செய்வான். அது எங்கட புத்திக்கு மாத்திய சடவாத உலகத்திற்கு விளங்காத சகோதரிகளே, ஈமானிய உள்ளத்துக்கு மட்டும்தான் விளங்கும். நட்டினிசியில அல்லாஹ் அடிவானுக்கு இறங்கி நீ கேளு நான் தருகிறேன் என்று சொல்கிற மூன்றாக இரவை பிரித்து கடைசி அந்த இரவு பகுதியில் அல்லாஹ் கேட்கிறானே, அல்லாஹ் எல்லா தொழுகைக்கும் முஅத்தின் பாங் சொல்லி அழைக்கிறார். அந்த கியாமுல் லைல், அந்த சஹருடைய வேளையில அல்லாஹ்
அதான் சொல்கிறான், அழைப்பு விடுக்கிறான். என்னிடத்துல கேளுங்க நான் தாரேன், உங்களோட தேவையை கேளுங்க நான் தாரேன், இஸ்திக்பார் செய்யுங்க பாவத்தை மன்னிக்கிறேன். அல்லாஹ் கேட்கிற நேரம் ஒரு அடியான் அக்ரமா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வ சாஜித், ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு சமீபமாக இருக்கிற நிலை. அல்லாஹ் அடிவானுக்கு வரான், இவன் நெற்றிய சஜ்தாவில் வைக்கிறான். அல்லாஹ்வுக்கு மிக சமீபமாக இருக்கிற இடம் சுஜூதுடைய நிலம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த சமீபமாக அல்லாஹ்வுக்கு இருக்கிற நிலையில ஃபக்திரு ஃபீஹி துஆ, நீங்கள் துஆவை அதிகப்படுத்துங்கள். ஃபகமினுன் அன் யுஸ்ஜாப லகும், நீங்க அங்க கேட்கிற துஆ அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எல்லா மக்களும் கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் வ பில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் இரவில் சொற்ப நேரம் உறங்குவார்கள், சஹருடைய வேளையில் இஸ்திக்பார் செய்வார்கள். சஹர்னா நம்ம சாப்பிடுறத வழங்கி வச்சிருக்கிறோம். அல்லாஹ் வ பில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹர்ல இஸ்திக்பார் செய்வார்கள், அல்லாஹ்வோடு இருப்பார்கள். சஜிதாவில் இருந்து யா அல்லாஹ் என்னுடைய சுமைகளை என்னுடைய பிரச்சனைகளை நீக்கி வை என்று சோதனைகளின் பொழுது சஜிதாவிலே நின்று கண்ணீர் துளிகளோடு அந்த ரப்போடு உரையாடுவார்கள். சஜிதாவில் விழுந்து அல்லாஹ்விடம் மன்றாடுவார்கள். நெஞ்சினுடைய சுமைகளை சஜிதாவில் இறக்கி வைப்பார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா பயத்தை நீக்குவான். ஏன் ஈமான் இருக்கு, தக்வா இருக்கு. அல்லாஹ் சொல்றான், இங்க பயத்தை கொண்டு சோதிப்பேன் என்று சொன்ன அல்லாஹ் அங்க சொல்கிறான், அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு பயம் கிடையாது, கவலைப்படவும் மாட்டார்கள், கவலையும் கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய நேசர்னா இந்த தர்கா கட்டி அந்த நேசர்கள் அல்ல. அவர்கள் யார்? அல்லதீன ஆமனு, ஈமானில் தௌஹீதில் கொள்கையில் உறுதியாக இருப்பார்கள். வகானு யத்தகூன், தக்வாவோடு இருப்பார்கள். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தில் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நன்மாராயம் இருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதர்கள் அவர்கள் இருக்கும் பொழுது பயப்பட தேவையில்லைன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப எனவே அல்லாஹ் சொல்றான், நீங்க உங்களை பயத்தை கொண்டு சோதிப்போம். வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃப் வல் ஜூ, பசியை கொண்டு சோதிப்போம். பசி, சில பொழுது பசி, இந்த பசி என்ற சோதனை நாம் சில பொழுது அதை தாண்டி வந்திருப்போம், சிறு பிராயத்தில் அதை உணர்ந்திருப்போம். நாம் இன்று இருக்கின்ற சூழ்நிலையில ஏதோ சாப்பிட வசதியாக இருக்கிறது, சாப்பிடுகிறோம், குடிக்கிறோம். எங்களுடைய வாப்பாட வாப்பா வரலாறை கேட்டால் சொல்லுவார்கள், ஒரு ராத்தல் பானுக்காக எவ்வளவு சிரமப்பட்டார்கள், 1 கிலோ அரிசிக்காக எவ்வளவு சிரமப்பட்டார்கள். அதையும் தாண்டி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்க, கையில காசு இருக்குது ஆனா நினைச்சது சாப்பிட முடியாது. என்ன லாக்டவுன், எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. குறிப்பிட்ட அளவு தான் சாப்பாடு பொருளாதாரம் வாங்க முடியும், பொருட்களை வாங்க முடியும், பொருட்களை கொள்வனவு செய்ய முடியும். சில பொழுது வாய்க்கு ருசியானதை சாப்பிட முடியாது, சில பொழுது பசி, ஏன் வாங்க முடியாத ஒரு கட்டத்தில் காசு இருக்குது, எல்லாம் இருக்குது, அல்லாஹ் பசியை கொண்டு சோதிக்கிறான். அது எப்படி வரும்னு தெரியாது, பல ரூபங்கள் அல்லாஹ் தஆலா அதை கொண்டு வந்து சோதிப்பான். அப்ப எனவே பசி வந்தால் அல்லாஹ் அதையும் அதனை சோதனையாக சொல்கிறான். நீங்க பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறீங்களா, அல்லாஹ் சோதனையாக வைத்திருக்கிறான். அப்ப அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த உம்மத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு ஹதீஸ்ல கொண்டு தந்த மிகப்பெரிய முஹத்திஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 5374 ஹதீஸ்ல அறிவிப்பு செய்தார்கள். புகாரியில் இமாம் புகாரி கிதாபுல் இல்மில் எழுதுகிறார்கள், மஸ்ஜித் நபவியுடைய மிம்பர் இருக்குதானே, மஸ்ஜித் நபவியுடைய மிம்பர் படிக்கு பக்கத்துல அப்படியே பசியால மயங்கி கீழே விழுந்து கிடப்பாங்க. புகாரில் வர செய்தி, பசியால மயங்கி கீழே விழுந்து கிடப்பாங்க. அவரை பார்த்தா அப்படியே மயங்கி போயிருப்பார். வெளியில இருந்து வாரவங்களுக்கு யாருன்னு தெரியாது. இந்த முஸ்லிம் உம்மத்தினுடைய ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தினுடைய மிகப்பெரிய முஹத்திஸ் எப்படி இருக்கிறார்? பசியில மயங்கி போயிருக்கிறார். ஏன்? ரசூலோட வாயை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எப்ப வருது ஒரு வஹீனுடைய வார்த்தை, கால ரசூலுல்லாஹ்விலே இன்பம் கண்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்ற வார்த்தையில் இன்பம் கண்டார்கள். அப்படியே படுத்திருக்கிறாங்க. வார போற மக்கள் எல்லாம் ஏறி மிதிச்சிட்டு போவாங்க. ஏன்? அவங்க அந்த காலத்து அரபிகளுடைய வழக்காறு இருந்து என்னடா, யாராவது இப்படி இருந்தால் பைத்தியகாரர் தான் அப்படி படுத்து கிடப்பாங்க. பைத்தியகாரில் இருந்தால் அவங்க ஒரு வைத்தியமாகவோ அல்லது மரபு வழக்காராக இருந்தது, அதை மிதிச்சிட்டு போவாங்க. அபூ ஹுரைரா சொல்றாங்க, நான் அப்படி மஸ்ஜித் நபவியில் மயங்கி கீழே விழுந்து கிடப்பேன். எல்லா மனிதர்களும் என்னை ஏறி மிதிச்சிட்டு போவாங்க. நான் பைத்தியகாரன் என்று நினைச்சு, நான் பைத்தியத்தினால் நான் கீழே படுத்திருக்கவில்லை, பசியால் நான் படுத்திருந்தேன். அது மக்களுக்கு தெரியல, மிதிச்சுக்கிட்டு போனாங்க. ஆனா இன்று அந்நபி ஹுரைரா என்று எத்தனை நபிமொழி நூல்களை பிரட்டினாலும் வருகிறது. அப்படி சொல்லப்படும் போது எவ்வளவு நன்மை அவருக்கு கிடைச்சிட்டு, கியாமத்தினால் வரை எவ்வளவு நன்மை கிடைத்துக் கொண்டிருக்கும். அந்த சஹாபி அப்துர் ரஹ்மான் இப்னு ஸஹர், அவருடைய பேர் என்ன? அப்துர் ரஹ்மான் இப்னு ஸஹர் தான் அவருடைய பேர். அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ் குன்னியத்தாக வைக்கப்பட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பசியிலும் சஹாபாக்கள் எனக்கு பசிக்குது என்பதற்காக அவர்கள் விட்டுவிடவில்லை, ஈமான்ல உறுதியாக இருந்தார்கள். அதே போல அல்லாஹ் தஆலா சொல்றான்,
வனபுலுவன்னக்கும் பிஷைஇ மினல் ஹௌஃபி வல் ஜூ வனக்ஸி மினல் அம்வால். பொருளாதாரத்தை எடுத்து அல்லாஹ் சோதிப்பான். சில பொழுது பொருளாதாரத்தில் நஷ்டம் ஏற்படுது, உங்களோட தொழிலில் நஷ்டம் ஏற்படுதுன்னா தொழுகையை விட்டுறணும், தொழுகைக்கு வரக்கூடாது, இன்னும் முயற்சி செய்யணும். நீங்கள் துனியாவை நோக்கி போனீங்கண்டா அப்படியே அல்லாஹ் விட்டுருவான். கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் கூடிக்கொண்டே போகும். எப்போ அல்லாஹ் உங்களை சோதிச்சு அந்த சோதனை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் சோதனையின் பொழுது அல்லாஹ் விட்டு தூரமாகுவீங்களோ அல்லாஹ் அப்படியே விட்டுருவான். நீங்கள் கடைசியில் அட்ரஸ் இல்லாமல் போய் விடுவீர்கள். அப்போ எனவே சோதனை வரும்போது அல்லாஹ்வை நெருங்க ஆரம்பிக்கணும். அப்போ சோதனை அல்லாஹ் பொருளாதாரத்தில் குறைவு ஏற்படுத்துறானா, அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில் என்னை சோதிக்கிறான் என்று உணர்ந்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். அதே போன்றுதான் பிஷைஇ மினல் அம்வால் வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், உயிர்களை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். சில பொழுது நெருக்கமான உறவினர்கள், குழந்தைகள், சொந்த பந்தங்கள் இவர்களில் இழப்புகளினால் அல்லாஹ் சோதிப்பான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா பழங்கள், விவசாய நிலங்களை அல்லாஹு தஆலா குறைப்பதை கொண்டு அதில் அல்லாஹு தஆலா பாதிப்பை ஏற்படுத்துவதை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். இந்த சோதனைகள் பல வகையிலும் வாழ்க்கையில் வரும். அல்லாஹ் சொல்றான், இதில் பொறுமை செய்வர்களுக்கு வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், இப்படிப்பட்ட பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் நேர்ந்து விட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்வின் பக்கமே மீண்டு செல்ல போகிறோம். அப்போ அந்த நம்பிக்கை வரணும். இந்த நம்பிக்கை எங்கிட்ட வரணும், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள். அப்போ இந்த உலகத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன சோதனை வந்தாலும் நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் செல்ல போகிறோம் என்ற வார்த்தை தான் இந்த உலகத்தில் சோதனைகளை கூட அல்லாஹ்வை நெருங்குகிற தருணங்களாக மாற்றும். அல்லாஹ் சொல்கிறான், இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வஉலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அல்லாஹ்விடமிருந்து ஸலவாத், ரஹ்மத், மன்னிப்பு, கருணை இவர்களுக்கு இருக்கிறது, இவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அல்லாஹு தஆலாவுடைய சோதனைகள் வரும். சோதனைகளின் பொழுது நாங்கள் செய்கிற பொறுமைக்கு ஏற்ப அல்லாஹ்வுடைய உதவி வரும். அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும்? ஒரு மனிதன் என்ன செய்வான்? அல்லாஹ் ஒரு அருளை கொடுக்குற பொழுது, அல்லாஹ் ஒரு அருளை கொடுக்குறான், அல்லாஹ் நிறைய சோதிச்சு போட்டு ஒரு அருளை கொடுப்பான் அல்லாஹு தஆலா. அப்போ இந்த மனிதன் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிறான், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா போலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற வார்த்தையை உண்டு அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் உங்களுக்கு என்ன வந்தாலும் நம்ம இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறோம். இப்போ அல்லாஹ் ஒரு அருளை கொடுப்பான், ஒரு அடியான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவான். இப்போ இந்த அருளுக்கு இவன் நன்றி செலுத்துறான் தானே. இப்போ நன்றி செலுத்தினா அல்லாஹ் என்ன செய்வான்? இன்னும் கொடுப்பான் தானே. அப்போ ஒரு அடியான் அல்லாஹ் கொடுத்த அருளுக்கு இவன் நன்றி செலுத்தும் பொழுது அல்லாஹ் இன்னும் ஒரு அருளை கொடுப்பான். அடியான் அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் ஒரு முறை சொல்கிறான், திரும்ப அல்லாஹ் கொடுப்பான், திரும்ப அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவான். அடியான் அல்ஹம்து சொல்வதை விடமாட்டான், அல்லாஹ் கொடுப்பதை விடமாட்டான். இவன் அல்ஹம்து சொல்லி அல்லாஹ் புகழ்ந்து கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் சென்று கொண்டே இருப்பான், அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். அப்போ எனவே எங்களுடைய வாழ்க்கை சோதனைகள் ஏற்படும் பொழுது சபுர் என்ற எல்லையும் தாண்டி ஷுக்குர் என்ற எல்லைக்கு போகணும். ஷுக்குர்னா என்ன? நன்றி செலுத்துகின்ற மனப்பக்குவம். அந்த ரெண்டும் இருந்த வாழ்க்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வரையில் சொன்னாங்க, அஜபல் லி அம்ரில் முஃமின் ஃபஇன் அம்ரஹு குல்லஹு லஹு கைர். மூமினுடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியது, மூமினுடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியது. அந்த மனிதனுடைய காரியம் எல்லாமே ஆச்சரியத்துக்குரியது. எங்களுடைய வாழ்க்கை, மூமினுடைய வாழ்க்கை தானே, அது ஆச்சரியமாக தான் இருக்கும். இவர் எப்படி இந்த மனிதரை தாஜ்ஜ தொழுகிறாரு, டைமுக்கு பள்ளிக்கு வராரு, எல்லா தொழிலும் தொழுகிறாரு, ஆனால் இவர் நல்ல சந்தோஷமாக இருக்கிறாரு. நான் காலையில் 4 மணிக்கு போனால் 10 மணிக்கு தான் வரேன், ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, உழைக்கிற நிம்மதி இல்லைண்டா இதுதான் மூமினுடைய வாழ்க்கைய ரகசியம். அந்த இன்பத்தினுடைய சந்தோஷத்தினுடைய ரகசியம் என்னடா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஜபல் அம்ரில் முஃமின் ஃபஇன் அம்ரஹு குல்லஹு லஹு கைர் இன் அஸாபத்து ஸர்ரா ஷக்கர ஃபகான கைரல்லாஹ். அவனுக்கு ஏதாவது நல்லது கிடைச்சால் அவன் நன்றி செலுத்துகிறான், அது அவனுக்கு நல்லதாக ஆகிவிடுகிறது. வ இன் அஸாபத்து ஸர்ரா ஸபர ஃபகான கைரல்லஹு, ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டால் பொறுமை செய்கிறான், அது அவனுக்கு நலவாக ஆகிவிடுகிறது. வலைஸ ஸாலிக லி அஹதின் இல்லா லில் முஃமின், இது மூமினை தவிர வேற யாருக்கும் சாத்தியமாகாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ எனவே நல்ல செல்வ செழிப்புடைய நிலை, சந்தோஷமான நிலை, மகிழ்ச்சியான நிலை வருகின்ற பொழுது அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிற மனிதன் கஷ்டம் வரும் பொழுது பொறுமை செய்வான். இது மூமினுடைய பண்பு. மூமின் இன்னும் ஒரு படி மேலே சென்று முஹ்சினாக, முத்தகியாக மாறுகிற நிலை வரும் பொழுது எப்படி மாறுவான் என்றால், அந்த சபுர் செய்கிறான். கஷ்டம் வரும்பொழுது சபுர் செய்கிறான். ஒரு உண்மையிலேயே அவனுக்கு ஒரு பெரிய இழப்பு, இந்த நேரத்தில் பொறுமையோடு இருக்கிறாரு. ஆனால் அவர் இப்போ அவர்கிட்ட 1 லட்சம் ரூபா இருக்குது, 2 லட்சம் ரூபா இல்லாமல் போயிட்டு, அவருக்கு 3 லட்சம் ரூபா தேவை. ஆனால் அந்த 1 லட்சம் ரூபா இருக்கும் பொழுதும் 10,000 தர்மம் கொடுக்குறாரு. இவர் யார் என்றால் பொறுமையும் தாண்டி ஷுக்குர் செய்கின்ற மனிதர்.
இந்த ஷுக்குர் செய்கிற மனிதருக்கு அல்லாஹு தஆலா லஅஸீதன்னகும் என்ன சொல்றான், நிச்சயமாக இவனுக்கு எது தேவையோ அதை விட அதிகமாக நாங்கள் கொடுப்போம். எனவே இந்த ஒரு ஈமானிய ஒரு உணர்வு எங்களிடத்தில் வரும். அதனால தான் சஹாபாக்கள் சாப்பிட்றதுக்கு இல்லை, குடிக்கிறதுக்கு இல்லை, குர்ஆன் வசனம் இறங்கினா நான் தான் முதல்ல அமல் செய்யணும். ஒரே ஒரு சம்பவம் சொல்றேன், நான் சொல்லியிருப்பேன், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். இந்த வசனம் இறங்குது, அபூ தல்ஹா